Question number 3. It takes 24 hours to fill a swimming pool using two pipes. If the pipe of larger diameter is used for 8 hours and the pipe of the smaller diameter is used for the 18 hours, only half of the pool is filled. How long would each pipe take to fill the swimming pool? னு கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நான் ரிப்பீட் பண்ணுறேன் தமிழில். இரு வெவ்வேறு அளவு விட்டமுடைய குழாய்கள் மூலம் ஒரு நீச்சல் குளத்தை முழுமையாக நீர் நிரப்ப 24 மணி நேரம் ஆகும். அவங்களே சொல்லிட்டாங்க. அதிக விட்டமுடைய குழாயை 8 மணி நேரமும் குறைந்த விட்டமுடைய குழாயை 18 மணி நேரமும் பயன்படுத்தி நீர் நிரப்பினால் நீச்சல் குளத்தில் பாதி அளவு நீர் நிரப்பும் எனில் தனியாக அந்த குழாய்களை கொண்டு நீச்சல் குளம் முழுவதும் நிரப்ப ஆகும் கால அளவை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு நீச்சல் குளத்தை வந்து ஃபில் பண்ணோன்னா ரெண்டு பைப்பு வந்து ஒரு பெரிய பைப்பு ஒரு சின்ன பைப்பு அது ரெண்டையும் சேர்ந்து யூஸ் பண்ணி அட் அ டைம் அந்த ரெண்டு டேப்பை ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணால் 24 ஹவர்ஸ் ஆகும். அதே வந்து பெரிய பைப்பு மட்டும் ஓப்பன் பண்ணால் 8 மணி நேரம் ஆகும். சின்ன பைப்பை மட்டும் ஓப்பன் பண்ணி ஃபில் பண்ணால் 18 மணி நேரம் ஆகும். ஆனால் 8 மணி நேரம் 18 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் ஆஃப் தான் ஃபில் ஆகும், ரிமைனிங் ஆஃப் ஃபில் ஆகும். ஸோ ரெண்டையும் தனித்தனியாக இது பண்ணி குளத்தையவே நிரப்போன்னா எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீச்சல் குளத்தை நிரப்போன்னா எவ்வளோ டைம் ஆகுங்க. ஸோ சொல்யூஷன் பார்த்துடலாமா. லெட் தி டைம் டேக்கன் பை லார்ஜ் பைப் வந்து எக்ஸ் ஹவர்ஸு, ஸ்மால் பைப் வந்து ஒய் ஹவர்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ 1/x + 1/y = 1/24. ஸோ ரெண்டும் சேர்ந்து நிரப்புனா 24 ஹவர்ஸ் எடுத்துக்குதுல்ல. ஸோ அதை தான் நம்ம இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது என்னோட ஈக்குவேஷன் 1. லார்ஜ் பைப் யூஸ்டு ஃபார் 8 ஹவர்ஸ், ஸ்மால் பைப் யூஸ்டு ஃபார் 18 ஹவர்ஸ். ஸோ அப்போ நிரப்பும் போது என்ன ஹாஃப் தான் வந்து ஃபில் ஆகுது. ஸோ 8/x 18/y = 1/2. ஆஃபுங்கிறது தான் நான் வந்து 1/2ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னோட ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் ப்ரீவியஸாக பார்த்தோம்ல 1/x ஏவும் 1/y பின்னு நான் கன்சிடர் பண்ணிட்டேன்னா a + b - 1/24 = 0, 8a + 18b - 1/4 = 0ன்னு எனக்கு கிடைக்கும். இது என்னோட ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2. ஸோ வேல்யூஸ் இது பண்ணலாமா. 1 18 - 1/24 -half 1 8 1 18. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா. ஸோ a/-half -18 × -1/-24 = b/-1/24 × 8 -half = 18 - 8. ஸோ a/-half இது பண்ணால் என்ன கிடைக்கும் 3/4 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3/4 கிடைக்கும். ஸோ b/-1/3 + half = இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1/10 வரும். ஸோ இங்கே வந்து நம்ம பேஸை வந்து ஈக்குவல் பண்ணணும். அதுக்கு மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 4 கிடைக்குமா. ஸோ 2 + 3/4. அதே மாதிரி இங்கே பேஸை ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ இங்கே 2ஆலையும் இங்கே 3ஆலையும் மல்டிப்ளை பண்ணுறோம் பண்ணால் 6 வருமா. ஸோ -2 + 3/6 1/10. ஸோ இது என்ன வரும் சிம்பிளிஃபை பண்ணால் 1/4 இங்கே 1/6 = 1/10ன்னு கிடைக்கும். இது ஈக்குவல் டு இது ஈக்குவல் டு இது அதை தான் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். ஸோ a/1/4னா மேலே போகும்போது 4/1ன்னு மாறும். ஸோ 10 × 1 1 தான். ஸோ 1/4 × 1/10 1/40. ஸோ = 40, x = 40. ஸோ இதுனா 1/6 அப்போ 16 வரும். y = 60. ஸோ லார்ஜ் பைப் டேக்கன் 40 ஹவர்ஸு, ஸ்மால் பைப் டேக்கன் 16 ஹவர்ஸு. ஓகேவா. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா. ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து 1/x ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். நமக்கு வேல்யூஸும் அதே ஃபார்மேட்டில் தான் கிடச்சிருக்கு. ஸோ டைரெக்டாக நம்ம கன்வெர்ட்லாம் பண்ண வேண்டாம். ஸோ எக்ஸோட வேல்யூ 14 மட்டும் நம்ம எழுதிக்கிறோம். ஸோ 14 ஹவர்ஸு 16 ஹவர்ஸ் இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். புரிஞ்சுதுங்களா.